ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராமானுஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் கோட்டை பகுதியில் 1887ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி பிறந்தார். இவரது தந்தை சீனிவாசன், தாயார் கோமலத்தம்மாள் ஆவர். ராமானுஜன் கும்பகோணம் அரசு கல்லூரியிலும் சென்னை பச்சையப்பா கல்லூரியிலும் படித்தார். ராமானுஜர் தன்னுடைய 16ஆம் வயதில் ஒரு கணித புத்தகத்தை படித்தார். அந்நூலின் பெயர் A Synopsis of Elementary Results in Pure and Applied Mathematics. அந்நூலை படித்ததன் காரணமாக அதுவே அவரது வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது. இந்நூலை படித்ததன் காரணமாக ராமானுஜருக்கு கணிதத்தின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் அதிகமானது. 1909இல் ஜானகி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ராமானுஜர் வேலை செய்து கொண்டே ஆற்றிய கணித பணிக்காக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து இவருக்கு அழைப்பு வந்தது. கணித மேதையான ராமானுஜரின் கணித தேற்றங்கள் இயற்பியலிலும் மின் தொடர்பியலிலும் வெகுவாக பயன்படுகின்றன. ராமானுஜன் கல்லூரி காலத்தில் எழுதிய மாயச்சதுரங்கள், தொடர்பின்னம் போன்ற குறிப்புகள் அடங்கிய 3 குறிப்பேடுகள் பின்னாளில் கணித மேதைகள் விரும்பும் புனித நூலாக மாறியிருந்தது. ராமானுஜரின் பிறந்த நாளை நினைவு கொள்ளும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி இந்தியாவின் தேசிய கணித தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. கணிதத்தின் மீதான அவரது எல்லையற்ற பங்களிப்பால் அவர் முடிவிலையை அறிந்த மனிதர், த மேன் ஹூ நோ இன்ஃபினிட்டி என்றும் அழைக்கப்படுகின்றார். ரோசர்ஸ் என்ற ராமானுஜரின் கணித கண்டுபிடிப்புகள் தொடர்பான நூல் வெளியிட G.H. ஹார்டி உதவி செய்தார். ஈரோட்டில் பிறந்து இங்கிலாந்தில் கணிதத்துறையில் உச்சம் தொட்டவர் ஸ்ரீனிவாசன் ராமானுஜன். இவர் சிறு வயதிலேயே யாருடைய உதவியும் இல்லாமல் மிக மிக வியப்பூட்டும் விதத்தில் கணிதத்தின் மிக அடிப்படையான ஆழ் உண்மைகளை கண்டு உணர்ந்தார். 1914ஆம் ஆண்டுக்கும் 1918ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் 3000க்கும் அதிகமான புது கணித தேற்றங்களை கண்டுபிடித்தார். ராமானுஜர் தன்னுடைய 32 வயதில் காசநோயால் பாதிக்கப்பட்டார். கணித மேதையான கணித உலகின் சாதனை மன்னரான ராமானுஜர் 1920இல் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி கும்பகோணத்தில் உயிர் நீத்தார். எண்களின் பண்புகளை பற்றிய எண் கோட்பாடுகளிலும் செறிவெண் கோட்பாடுகளிலும் இவர் கண்டுபிடித்து கூறிய ஆழ் உண்மைகள் இன்று அடிப்படை இயற்பியல் துறையிலும் முதல் மின் தொடர்பியல் துறையிலும் வரை பல்வேறு துறைகளில் உயர் மட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ராமானுஜரின் பெயரால் 1997ஆம் ஆண்டு த ராமானுஜன் ஜேர்னல் என்னும் கணித ஆய்விதழ் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.